என்னோட முதல் கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடந்தது. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நான் கனவே கண்டிருக்கேன். அந்த கனவு இப்ப நிறைவேறிக்கிட்டு இருக்க. உலக அளவுல பத்திரிகையாளர்கள் மேனுவல் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அவர் அவங்களுக்கு இன்டர்வியூ தரல. மேனுவலுக்கு இப்ப ரெஸ்ட் தேவை. அவரால் பயணம் பண்ண முடியுமா முடியாதான்னு டாக்டர் குஸ்டாவோ ஆரஸ்கோ செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க இன்னைக்கு ரிலாக்ஸ்டா இருக்கணும். நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. இவரை செக் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கிற இவரை அவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமான்னு பாக்குறேன். மேனுவலை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான நாள். இது அவர் கல்யாண நாள். கணக்குப்படி கடந்த 8 வருஷங்கள்ல அவர் 4வது முறையா வெளியே வர போறாரு. மாப்பிள்ள டென்ஷன்ல இருக்காருன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? அளவுக்கு அதிகமா, சந்தேகமே இல்ல. 100% அவரை ரெடி பண்ண முடியாட்டியும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். டவுனோட இன்னொரு பக்கம் கிளவுடியா கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னோட நைட் ட்ரெஸ். இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல என்ன மேனுவல் பார்த்த உடனே நிச்சயமா ஸ்டன் ஆயிடுவாருன்னு எனக்கு தெரியும். அவரே எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காரோ தெரியல. மேனுவலோட ரூமுக்கு வெளியே பிரஸ் ரிப்போர்ட்டர் சேர்ந்தாங்க. வாழ்க்கையோட ஒரு முக்கியமான நாளுக்காக மேனுவல் தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கனா? இந்த ட்ரெஸ் சூட் ஆயிருக்கா? டென்ஷனா தான் இருக்கு. இதையும் வேகமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய சைஸ் வெஹிக்கிள்ஸை இடம் மாற்றத்துக்காக உபயோகிக்கிற 15 மீட்டர் ட்ரக்ல மேனுவல் பயணிக்க போறாரு. சீக்கிரம் ஆகட்டும் சார். நீங்க உங்க மேரேஜ் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா. கல்யாணத்துக்கு அப்புறம் இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஆனா இங்க கூடி இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டென்ஷனா இருக்கு. மேனுவல் புறப்படுறத பாக்குறதுக்காக 30 பிரஸ் டீம்ஸும் மக்களும் கூடியிருந்தாங்க. அதனால ரோட் பிளாக் பண்ணப்பட்டிருந்தது. என்ன சொல்லுங்க? நான் உங்க கல்யாணத்துக்கு வரலாமா? எஸ், தாராளமா. கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு அவர் பாதுகாப்பா போய் சேர்றதுக்காக போலீஸ் பாதுகாப்பும் இருந்தது. சீக்கிரம் அங்க போய் சேரணும். நான் பொறுமையை இழந்துகிட்டு இருக்கேன். மேனுவல் இப்ப ரொம்ப பரவசமா இருப்பாரு. 3 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த நம்பிக்கையும் இல்லாம இதே பெட்ல படுத்து கிடந்தவர் தான் மேனுவல். ஆனா இன்னைக்கு அவர் தன்னோட கல்யாண கொண்டாட்டத்துக்காக கோலாகல வரவேற்போட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. மேனுவல் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ அவரை பத்திரமா இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பெட் பாதுகாப்பா ஹாலுக்கு கொண்டு வரப்பட்டது. முத தடவையா கல்யாணம் நடக்க போற இடத்தை அவர் பாக்குறாரு. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ். பத்திரிகையாளர்களுக்கு நடுவுல கிளவுடியா ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி வந்து இறங்கினாங்க. மேடம், உங்க கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். மேடம், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரை எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அன்புக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அவரு. மேனுவல் தன்னால முடிஞ்ச அளவுக்கு 400 பேரை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. அதே சமயம் மாடியில ஒரு தேவதை மாதிரி நடந்து வர்றதுக்காக கிளவுடியா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. என்னாலையும் மேனுவலாலையும் வாழ்க்கையில என்னைக்குமே இந்த நாளை மறக்கவே முடியாது. மணப்பெண்ணை வரவேற்க எல்லாரும் சீக்கிரம் என்ட்ரன்ஸுக்கு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாண நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. கேக்குது. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க கிளாடியா. அப்படியா? தேவதை மாதிரி இருக்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் வந்துருச்சு. கிளாடியாவுக்கும் மேனுவலுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள். மணப்பெண் இறங்கி வர போறாங்க. அனைத்து வித தடைகளையும் தாண்டி உலகத்துல மிக பருமனான ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மோதிரத்தை அணிந்து கொள்ளும் கிளாடியா, மேனுவல் ஆகிய இவர்கள் அன்பில் நிலைத்திருக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம்.
இன்று முதல் கடவுள் இவர்களோடு இருப்பாராக. ஆமென். பலத்த கரகோஷத்துக்கு அப்புறம் மெக்சிகன் ஸ்டைல்ல பார்ட்டி ஆரம்பமாச்சு. 400 பேர் முன்னிலையில 5 வாத்திய குழுவினர் இசைக்க பலவிதமான மதுபான விருந்தோட மேனுவலோட கல்யாண கனவு நனவாகிட்டு இருந்தது. புது அப்பா உனக்கு பிடிச்சிருக்கா? நிறையவே. அவருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? என் பையனை நான் பிரமாதமா வளர்ப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சாதாரண கல்யாணமா தான் இது நடக்கும்னு நினைச்சேன். ஆனா மேனுவல் கல்யாணம் பிரமாதமா நடக்குது. ஓ, அது போய் லைட்ல மாட்டிக்கிச்சு. இப்படி தினமும் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவு ஜாலியா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றோம். சூப்பர். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேனுவலோட பல நாள் கனவு நினைவாகி அவன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு புரியுது. கிளவுடியா நடனமாட மேனுவல் அதை ரசிக்க அவங்க கல்யாணம் மிக பிரம்மாண்டமா நடந்தது. இந்த கல்யாணம் பிரமாதமா நடந்து முடிஞ்சிருக்கு. நானும் கிளவுடியா மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வந்திருந்த எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்ப நானும் கிளவுடியாவும் கணவன் மனைவி. இப்ப அவங்க உரிபே ஃபேமிலில ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஒன்னா சேர்ந்து நாங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்.